ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தோல்வி எஃப்சி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஜானர் மலையாள படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷனே அவைலபிள் இருக்கு. இந்த படத்தை ஜார்ஜ் கோரா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஷராஃபுதீன், ஜார்ஜ் கோரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா 2 பசங்க அப்படின்ட்டு. அப்பா பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அதை எப்படியா ஜெயிக்கணும்னு பாக்குறாரு, ஆனா லாஸ் ஆகிட்டே இருக்கு. அம்மா பாத்தீங்கன்னா ரைட்டர் ஆகணும் அப்படின்ற மிகப்பெரிய கனவுல இருக்காங்க. 2 பசங்கள்ல ஒரு பையன் பாத்தீங்கன்னா சாய் நேஷன் அப்படின்ற ஒரு டீ ஷாப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா தம்பி எஃப்சி அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கான். அதை எப்படியாவது பெருசாகணும் அப்படின்ட்டு பாக்குறான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்க இவங்க எப்படி ஜெயிக்க முடியுது, அதுக்கு எவ்வளவு தரங்கள்லாம் வருது அப்படின்றத காமெடி கலந்து சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க அந்த படம் மூலியமா. அதை பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தர் கேரக்டருமே இண்டிவிஜுவலா தனித்துவமா எழுதியிருக்காங்க. சூப்பராகவே இருந்தது பாக்குறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. படத்துல வர லவ் போர்ஷன்ஸும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா அந்த படம் வேற லெவல்ல இருந்துரும். ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுக்கல. இவங்க ரொம்ப ஃபிளாட்டா போகுது படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும். இவங்க என்ன கொஞ்சம் எங்கேஜிங்கா எழுதி படத்துல காமெடி மட்டும் தரமா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.